ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நவம்பர் மாதம் எழுதின டெட் எக்ஸாம் எழுதின டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு நள்ளிரவு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி வந்து டீச்சர்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நள்ளிரவுல வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து எலிஜிபிள் வந்து குவாலிஃபைட் ஆகிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து நூலிலையில வந்து வாய்ப்பு விட்டுருக்கிறீங்க. அதனால வந்து நூலிலையில வாய்ப்பு இழந்தவங்க யாருமே வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா அகைன் வந்து மே மாசம் வந்து திரும்ப வந்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. மறுபடியும் வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பிப்ரவரி 4, 5 அந்த தேதிகளில் வந்து அகெயின் வந்து டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து வீக்கெண்ட் கிளாஸஸும் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து எத்தனை பேர் வந்து பாஸ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த தேர்ச்சி சதவீதம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஆசிரியர் தேர்வு முடிவுகள் 2025 வந்து அந்த எக்ஸாம் நடந்தது. இதுல வந்து பேப்பர் 1 வந்து எத்தனை பேர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 91,772 பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா 44,770 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது 49% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி பெறாதவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 46,032 பேர் வந்து தேர்ச்சி பெறல. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-50 அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது எக்ஸாம் எழுதுனா 50% வந்து பாஸ் ஆயிருக்காங்க, 50% வந்து பாஸ் ஆகல. பேப்பர் 2ல வந்து சோசியல் சயின்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,42,861 பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல தேர்ச்சி பெற்றவங்க வந்து வெறும் 22% தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 23% கிட்ட 32,554 பேர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கிறீங்க. அதுல தேர்ச்சி பெறாதவங்க ஏகப்பட்ட பேர். ஏன்னா கொஸ்டின்ஸும் வந்து ரொம்ப மாடரேட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஸ்டினும் வந்து ஓரளவு ட்விஸ்டடா தான் சூஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மாதிரி இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவு வரல. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து கிராமர் வந்தது. மேக்ஸிமம் வந்து தியரிட்டிக்கலா, அதாவது தமிழ் வந்து எப்படி வந்து இன்டெப்தா லைன் பை லைன் படிப்போமோ அந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷும் படிக்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர்ல வந்து கேட்கல. அது ஒரு முக்கியமான காரணம். அது நிறைய பேர் வந்து அந்த அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சோசியல் மேஜர். அடுத்து பேப்பர் 2ல வந்து மேக்ஸ் மேஜர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலதான் வந்து அதிகமான பேர் வந்து எழுதியிருப்பீங்க. மேக்ஸ் மேஜர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,86,800 தான் வந்து அதிகமான பேர் இந்த பேப்பர் தான் வந்து செலக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதுல வந்து எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 38% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து நல்லாவே வந்து ஈஸியா கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து 30க்கு ஒரு 25-28 கொஸ்டின் கிட்ட வந்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால மேக்ஸ் ஈஸியா இருந்ததுனால இது வந்து நிறைய வந்து பாஸ் ஆயிருக்கிறாங்க. இந்த சோசியல் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது 38% வந்து செலக்ட் ஆயிருக்கிறாங்க. தேர்ச்சி பெறாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 61% வந்து அதிகமானவங்க வந்து தேர்ச்சி பெறல. சரிங்களா? இதுதான் வந்து ஓவராலா வந்து ஒரு டேட்டா. அதாவது இந்த டெட் எக்ஸாம்ஸ்ல வந்து எத்தனை பேர் எழுதிருக்கீங்க எழுதல அப்படிங்கிறது ஓவராலா டேட்டா. வேற ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க உங்க அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட டெட் மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. குவாலிஃபைடா குவாலிஃபைட் இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, பாய்.